ತಮಿಳುನಾಡಿನ ಪಾಟವಾಳ ಮಕ್ಕಳ ಕತ್ತಿ ಅದರ ಅಧ್ಯಕ್ಷರಾಗಿರುವಂಥ ಗೌರವಾಧ್ಯಕ್ಷರಾದಂಥ ಸನ್ಮಾನ್ಯ ಜಿ.ಕೆ. ಮಣಿ ಸರ್ ಅವರು ಸಭೆಯನ್ನು ಉದ್ದೇಶಿಸಿ ನಮ್ಮ ವನ್ಯಕುಲ ಕ್ಷತ್ರಿಯದ ಸಮಾವೇಶ ಬಗ್ಗೆ ಬಂದಿರುವ ನನ್ನ ನೆಂಟರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನೀವು ನಾನು ಒಂದೇ ಕುಲ, ವನ್ಯ ಕುಲ. ಹಾಗೆ ಯಾಕಂದ್ರೆ ನೀವು ವನ್ಯ ಕುಲ ಕ್ಷತ್ರಿಯ ಕುಲ, ನಾನು ವನ್ಯ ಕುಲ ಕ್ಷತ್ರಿಯ ಕುಲ. ನಾವು ಎಲ್ಲ ಒಂದೇ ಜಾತಿ, ಒಂದೇ ಸಮುದಾಯ. ನಮ್ಮ ನೆಂಟರಿಗೆ ಪೂರ್ಣ ನಮಸ್ಕಾರ ನಮಸ್ಕಾರ ನಮಸ್ಕಾರ. ಈ ಬಂದಿರುವ ಅಧ್ಯಕ್ಷರಿಗೆ ನಮಸ್ಕಾರ. ನನ್ನ ಹೆಂಗಸರು ಕರ್ನಾಟಕದವರು, ಇದು ಒಂದು ಭಾಗ್ಯ. ನಿಮ್ಮ ನೆಂಟರು ನನ್ನ ಹೆಂಗಸರು ಕರ್ನಾಟಕದವರು, ಇದು ಬಹಳ ಸಂತೋಷ. ಈ ಸಮಾವೇಶದಲ್ಲಿ ಬಂದಿರೋ ತಕ್ಷಣ ಮಳೆ ಬಂದಿದೆ. ಮಳೆ ಬಂದೆ நல்ல ಸಗುಣ, ಒಳ್ಳೆ ಸಗುಣ ಇದೆ, ಒಳ್ಳೆ ಅಡಿಗೆ. நான் தமிழில் பேசுவேன், அப்புறம் கன்னடத்தில் மாறி பேசுவேன். வன்னியகுல சத்திரிய மாநாட்டில் பங்கேற்று நல்ல செய்திகளை எல்லாம் சொல்ல வந்திருக்கிற நம்முடைய சத்குரு சுவாமிஜி ಮಂಜುನಾಥ ಸ್ವಾಮೀಜಿ ಅವர்களே, ಮಾಜಿ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ನನ್ನ ಚೆನ್ನಾಗಿದ್ರು, ಅವರು ಚೆನ್ನಾಗಿದ್ರು. ಅವ್ರ ತಂದೆಯವರು ಭಾಳ ದೋಸ್ತ ನನಗೆ. ಆಗ ದೇವೇಗೌಡರ ಸಣ್ಣ ಮಗ ಮಾಜಿ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ நம்முடைய ಕುಮಾರಸ್ವಾಮಿ ಅವರು, ಇನ್ನೊಂದು ಮಾಜಿ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಯಡಿಯೂರಪ್ಪ, ಅವರು ಚೆನ್ನಾಗಿದ್ರು. ಅವರ ಸಣ್ಣ ಬಂದಿದ್ದಾರೆ ರಾಘವೇಂದ್ರ ಎಂ.ಪಿ. ಅವರು. ಅವರಿಗೆ வந்திருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர் மதிப்பிற்குரிய ஈஸ்வரப்பா அவர்களே, எம்எல்ஏ சதாசிவம் அவர்களே, எம்எல்ஏ அசோக் நாயக் அவர்களே, முன்னாள் எம்எல்சி பாடு பிரகாஷ் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சங்கமேஸ்வர் அவர்களே, இந்த மாநாட்டை கிராமமாக சென்று ஒருங்கிணைத்து உங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய சங்கத்தினுடைய தலைவர், பாசத்திற்குரிய நம்முடைய சொந்தம் நந்தகுமார் அவர்களே, அவரோடு இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரினா எப்படி இருப்பாங்கன்னு தெரியும், நல்லா பேசினார். ஆகவே அதற்கு பொதுச் செயலாளராக இருக்கிற மரியாதைக்குரிய கணேசப்பா அவர்களே, ரவி அவர்களே, பெருமாள் அவர்களே, சந்துரு அவர்களே, மனோகர் அவர்களே, முனிராஜ் அவர்களே, இன்னும் என்னோடு வந்திருக்கிற முனிராஜ், நந்தகுமார் உள்ளிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க. எங்க கட்சி எம்எல்ஏ சதாசிவமும் வந்திருக்காரு. மேடையில் வச்சிருக்கிற எல்லா கட்சி நண்பர்கள் வந்திருக்காங்க. இதோட இந்த கர்நாடக மாநிலத்தினுடைய பல மாவட்டங்களில் வந்திருக்கிற என்னுடைய உயிரினும் மேலான அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான உங்களை நான் சொந்தங்கள் என்று சொல்லுவதிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. காரணம், உங்க உடம்புல ஓடுற ரத்தமும் என் உடம்புல ஓடுற ரத்தமும் ஒரே ரத்தம், ஒரே ரத்தம், ஒரே ரத்தம். வன்னியர் சங்கத்தை தோற்றுவித்தவர் நம்முடைய மருத்துவரையா என்று நினைக்கிற மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கிற ஒரு கிராமத்துல அல்லது இந்த பகுதியில ஒருத்தருக்கு தேல் குட்டினா, சாமராஜ் நகர்ல ஒருத்தருக்கு தேல் குட்டினா, திண்டிவனத்தில் இருக்கிற ராமதாஸ் ஐயாவுக்கு நிறைய இருக்கும். சென்னையில் இருக்கிற ஒரு வன்னியகுலத்தில் இருக்கிறவனுக்கு தேல் கொட்டினா, இங்க இருக்கிற கர்நாடகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நெருங்க. இதுதான் உணர்வு, ஒற்றுமை. அந்த உணர்வு நமக்கு வேணும். இது இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இந்த வன்னிய குலம் என்பது சாதாரணமானதல்ல. இந்தியாவில் 18 புராணங்கள் இருக்கிறது. மகாபாரதம், ராமாயணம் என்ற இதிகாசங்கள் இருக்கிறது. 18 புராணங்கள் இருக்கிறது. அந்த 18 புராணத்தில் ஒரு புராணம்
படைத்த சமுதாயம் இந்த வன்னியர் சமுதாயம். வன்னியர் புராணத்துடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். இந்திய தேசத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு அரக்கன் யாருன்னு தெரியும்? அசுரன். வாதாபி என்ற அசுரன் சாகாத வரத்தை வாங்கி எல்லா அட்டூழியும் செஞ்சான். தேவர்களை எல்லாம் வதை பண்ணான். அதை பார்த்த நம்முடைய சம்பு மகரிஷி சிவபெருமானிடத்தில் முறையிட்டார். நாரத மகாமுனி போய் சொன்னார். சொன்ன உடனே சம்பு மகரிஷி யாகம் பண்ணார். அந்த சம்பு மகரிஷி யாகம் பண்ணதை பார்த்து சிவபெருமான் நேரில வந்து அவருடைய நெற்றி கண்ணில் இருந்த ஒரு வியர்வை துளியை சிந்தி போட அந்த யாக குண்டத்திலிருந்து வெள்ளை குதிரையில வெஞ்சாமரத்தோடு வீரவாளோடு வெண்பூல் அணிந்து பிறந்தவன் தான் வீரவன்னியன் என்பதை சுட்டிக்காட்டுவதுதான். அப்படி புராணம் படைத்த சமுதாயம் இந்த சமுதாயம். இந்த நாட்டை ஆண்ட சமுதாயம் வன்னியர் குலம். ஆனா இன்னைக்கு அடிமையா இருக்கிற நிலைமை. இன்னைக்கு அடிமையா இருக்கிறோம். படிக்கல. எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிங்க கர்நாடகத்தில் இருக்கீங்க? எத்தனை டாக்டர் இன்ஜினியர் இருக்கீங்க? எத்தனை கார்பரேட்டர் மாநகராட்சியில கார்பரேட்டர் இருக்கிறீங்க? எத்தனை எம்எல்ஏ இருக்கு? ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு எம்பி இல்லை. ஆனா ஜனத்தொகையில 70 லட்சம் பேர் வன்னிய குலம். கர்நாடகா. தமிழ்நாட்டில் நாங்க எவ்வளவு தெரியுமா? 3 2 கோடி பேர் வன்னியர்கள் தமிழ்நாட்டில். இதெல்லாம் பார்த்துட்டு தான் தமிழ்நாட்டில் வன்னியர்கள் அதிகம், கர்நாடகத்தில் அதிகம், பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் அதிகம், கேரளாவில் இருக்கிறாங்க. ஆனா முன்னேறலன்னு சொல்லி இந்த வன்னியர்களை எல்லாம் ஒன்றுபடுத்தணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்று நினைத்து ஒரு அமைப்பை வன்னியர் சங்கத்தை தொடங்கியவர் தான் நம்முடைய டாக்டர் ஐயாங்கிற டாக்டர் ராமதாஸ். தெரியும். வன்னியர் சங்கம் எப்போ ஆரம்பிச்சாங்க? இந்திய நாட்டில் காங்கிரஸ் கட்சி 1884 ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாலே இந்தியாவில் வன்னிய குல சத்திரிய மகாசபை தோற்றுவித்தவர் இந்த வீரவன்னி. அப்ப ஆரம்பிச்சான். இன்னைக்கு வரைக்கும் ஒன்னும் நடக்குது. நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லை. என்ன சொல்றாங்க? இப்ப வன்னி அப்படின்னா என்ன அர்த்தம்? வன்னின்னா நெருப்பு. நெருப்பில் பிறந்தவன் வன்னி. அதனால இவனை அக்னிகுல சத்திரியன், வன்னிகுல சத்திரியன், சம்புகுல சத்திரியன், வன்னியர், கவுண்டர், பள்ளி, படையாச்சி, ரெட்டி, தீயலர், இப்படி பல பேர். வன்னியில இருந்து பிறந்தவன், தீயில இருந்து பிறந்தவன் தீக்குளத்தோர் தீயலர், அக்னியில இருந்து பிறந்தவன் அக்னிகுல சத்திரியன். இப்படி எல்லாத்துக்கும் பல பேர்ல இருக்காங்க. நான் உங்களை கேட்பதெல்லாம் கர்நாடகத்தில் இருக்கிற நம்முடைய வன்னிய குலம் எல்லோரும் ஒன்றாக சேர வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நாங்கள் தமிழ்நாட்டில் சொல்றது உண்டு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கி நம்மில் அனைவருக்கும் தாழ்வு. மறந்துவிடக் கூடாது. இங்க நந்தகுமார் ஆரம்பிச்சிருக்காரு, கணேசப்பா கூட இருக்காரு. இந்த அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற அமைப்பு 18 சங்கம் இருந்துச்சு. அது டாக்டர் ஐயா ஒன்னா சேர்த்தாங்க. அதே மாதிரி இருக்கிற எல்லாரும் நீங்க ஒன்னா சேர்ந்தீங்கன்னா மேடையில இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் ஐக்கிய ஜனதா தளம் கம்யூனிஸ்ட் மற்ற எந்த கட்சியா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க? வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், வாங்க வன்னிய கவுண்டரே வாங்க, உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு உண்டு, எம்பி சீட்டு உண்டு. அந்த நிலைமை உருவாகணும்னு சொன்னா கட்சி தலைவர்கள் எல்லாம் கட்சிக்காரர்கள் நம்மளை திரும்பி பார்க்கணும்னு சொன்னா நம்ம ஒன்னா சேரணும். நீங்க மறந்துடக்கூடாது. அதுல இப்போ எங்க மாதிரி நரைச்ச தலையில நிறைய இருக்கிறாங்க. நீங்க சொல்லணும், வெட்டிவாய் என்று சொன்னால் கத்தி வந்து காலடியில் வைக்க இருக்கிற வீரமிக்க இளம் சிங்கங்களுக்கு வந்துட்டாங்க. தம்பிகள் வந்து தம்பிகள் எல்லாம் படிக்கணும். உங்க குடும்பத்தில் இருக்கிற ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் எல்லாரும் படிக்க வைக்கணும்.
படிச்சாதான் எதிர்காலம். ராமகிருஷ்ண ஹெக்டே முதலமைச்சராக இருந்தார். என்னுடைய தலைமையில பெங்களூர்ல நான் வன்னியர் சமூக சத்திரியர் சங்க மாநாடு நடத்தினேன். அப்ப MC பெருமாள் சொல்லி MLC சீஃப் விப் அவரு வந்திருந்தார். நான் பேசிட்டு ராமகிருஷ்ண ஹெக்டே பேசும்பொழுது சொன்னாரு, வன்னியர் குல சத்திரியருக்கு ஒரு சரித்திரம் இருக்குது, அந்த சரித்திரத்தை நான் படிச்சிருக்கிறேன், ஆனா வன்னியர் குல நீங்க தெரிஞ்சுக்கல, நீங்க எல்லாம் படிக்கவே இல்லை. நீங்க செய்யற தொழில் என்னன்னா எல்லாம் விவசாயம் பண்ணி இப்படி பெங்களூர் மாநகரத்தில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் காய்கறி சப்ளை பண்றவங்க தான் வன்னிய குலம். அவர் சொன்னார், ராமகிருஷ்ணன் பேசினார். நான் அவர் சொன்ன சொல்லு, இனி அந்த நிலைமை மாறணும், படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி அப்ப முதலமைச்சர் அவரே பேசுறார் ராமகிருஷ்ணன். இப்ப அவர் சொன்ன பிறகு நம்ம படிக்கணுமா வேண்டாமா? நீங்க எண்ணி பார்க்கணும். படிச்சாதான் எதிர்காலம் உண்டு. எல்லா குழந்தைகளையும் படிக்க வைங்க. படிக்கணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், பெரிய பெரிய வேலைக்கு போகணும், IAS IPS அதிகாரி ஆகணும். அது மட்டும் இல்ல, அரசியல்லே MLA MP மந்திரி கார்பரேட்டர் எல்லா பதவிக்கும் வண்டி கொடுப்போம். இது வரணும். இப்ப தமிழ்நாட்டில் அதை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு நிலம் இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குது. டாக்டர் ராமதாஸ் ஐயா தான் பவுண்டர். அவர் கூட நானும் 43 வருஷமா இருக்கிறோம். நான் தான் அது பிரசிடண்டா இருந்தேன். இப்ப அன்புமணி ராமதாஸ் பிரசிடண்ட், நான் கான்ட்ராக்ட் பிரசிடண்ட் போட்டிருக்கிறோம். இப்ப டாக்டர் ஐயா ராமதாஸ் உங்ககிட்ட பேச போறார். ஒரு நிமிஷம் மைக்கேல் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவார். அன்புமணி உங்ககிட்ட பேச போறார், போட்டு வாழ்த்து சொல்ல போறார். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த முதல் மாநாடு இங்க துவங்கி இருக்குது. இந்த மாநாட்டில் வன்னியர்கள் ஒன்னா சேருவாங்க. இதற்கு எதிர்காலம் இருக்கிறது என்பதற்கு நல்ல அறிகுறி தான் மழை பெய்து இன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சது. மழை பெய்து இன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சது. நம்முடைய வரலாறு எப்படி தெரியுமா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வீர வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி வீரவன்னிய குடி. நல்லா நினைச்சு பாருங்க. எப்படி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய வீர வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி வீரவன்னி. எவ்வளவு பெருமை இருக்கு. இந்த பெருமையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்று கேட்டு நிறைய பேச போறாங்க. நானே அதிக நேரம் எடுத்துக்க கூடாது. உங்களை எல்லாம் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாரும் சொந்தக்காரங்க. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களும் நானும் சொந்தக்காரர்கள். டாக்டர் ராமதாஸ் ஐயாவும் நீங்களும் சொந்தக்காரர்கள். அன்புமணி ராமதாசும் நீங்களும் நாமும் சொந்தக்காரர்கள். நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தைலாபுரம் தோட்டத்துல தேல் கடிச்சா பத்ராவதியில் இருக்கிறவனுக்கு நிறைய ஏறணும். காமராஜபுரத்தில் ஒருத்தருக்கு தேல் கடிச்சதுன்னா அந்த நல்லூர்ல இருக்கிறவனுக்கு, கொள்ளையங்கால இருக்கிறவனுக்கு, பத்ராவதியில் இருக்கிறவனுக்கு தேல் கடிச்சா பெங்களூர்ல இருக்கிற வண்டியனுக்கு நெறி கட்டணும். அந்த ஒற்றுமை வரணும். வருமா? வருமா? வந்தானே எதிர்காலம் உண்டு, இல்லைன்னா இல்லை. மறந்துடக்கூடாது. இதையெல்லாம் உங்களிடத்துல சொல்லி இந்த ஒற்றுமை உணர்வு மேலும் வளர வேண்டும். அதற்கு நந்தகுமார் அவர்களும் கணேசப்பா அவர்களும் ஓடாத உழைப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்தியாவுக்கு உலகத்துல வன்னியர்கள் எங்க இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு உலகெங்கு வாழக்கூடிய வன்னியர்களுக்குன்னு வன்னியர் கல்வி அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, விசுவல் கம்யூனிகேஷன் இருக்குது, எல்லா படிப்பும் இருக்குது. எங்க? திண்டிவனத்துக்கு பக்கத்தில். அதுக்கு ராமதாஸ் ஐயா தான் பவுண்டர், JK மணி சேர்மன், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் செக்ரட்டரி. அதெல்லாம் குழந்தைங்களாம் கொண்டு வந்து படிக்க வைக்கிறேன். இந்த ஒற்றுமை வரணுங்கிறது தான். இப்போ இங்க வந்திருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க குடும்பத்துல எல்லாரையும் படிக்க வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்நாடகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியா, மனநிறைவா, நலமா, வளமோடு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்க வாழ்க என நெஞ்சார வாழ்த்துகிறேன். உங்கள் குடும்பம் செழிக்க வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் வாழ்த்துகிறேன். வாழ்த்திக் கொண்டே இருப்போம். இப்போ நம்ம டாக்டர் ராமதாஸ் ஐயா உங்கள்கிட்ட ஒரு வாழ்த்து சொல்றோம். இன்னொரு செய்தி, முக்கியமான செய்தி.
இங்கே கர்நாடகத்தில் வாழக்கூடிய வன்னிய குல சொந்தங்கள் எல்லா சமுதாயத்தோடும் சகோதரர்களா வாழணும். நீங்க வாழ்றது கர்நாடகா, கன்னடம் படிக்கணும், கன்னடம் பேசணும், இங்க கன்னடத்தாயை மதிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கர்நாடகத்தில் வாழக்கூடிய எல்லா சமுதாயத்தோடும் நீங்க சகோதரர்களாக சகோதரிகளாக நல்ல இணக்கமாக வாழ வேண்டும் என்பதை எங்களுடைய ஆசை. எந்த மன்னர் வாழ்ந்தாலும் நம்ம மண்ணுங்கிற உணர்வு எல்லாருக்கும் வரணும். அந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்று மீண்டும் உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ವನ್ನಿಕುಲ ಕ್ಷತ್ರಿಯ ಸಮುದಾಯದ ತಮಿಳುನಾಡು ಭಾಗದ ಪಟಾಳಿ ಮಕ್ಕಳ ಕಚ್ಚಿನ ಅಧ್ಯಕ್ಷರಾದ ಚಿನ್ನಯ್ಯ ಅಂತ ಖ್ಯಾತಿಯಾಗಿರತಕ್ಕಂಥ ಡಾಕ್ಟರ್ ಅನ್ಬುಮಣಿ ರಾಮದಾಸ್ ಅವರು ನೇರವಾಗಿ ಬೇಕಾಗಿತ್ತು. ಕಾರಣಾಂತರದಿಂದ ಬರಲಿಕ್ಕಾಗಿಲ್ಲ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ದೂರವಾಣಿ ಮುಖಾಂತರ ತಮ್ಮಗೆಲ್ಲರಿಗೂ ಉದ್ದೇಶಿಸಿ ತಮ್ಮ ಮೆಸೇಜನ್ನು ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಗಣ್ಯರಿಗೆ ಒಂದು ಕೇವಲ 2 ದಿವಸ ಸಮಯನ ಕೇಳ್ಕೊತೀನಿ ಸರ್. கர்நாடகத்தில் வாழக்கூடிய வன்னிய சமுதாய மக்கள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமை. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.